சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபடுவதற்கு பதிலாக ஒரு புடவையை வைத்து வழிபாடு செய்வார்கள். அதைத்தான் நாம் புடவைக்காரி வழிபாடு என்கின்றோம். குலதெய்வத்தை நினைத்து புடவையை வைத்து சாமி கும்பிடும் குடும்பத்தினர் அந்த புடவையை ஒரு குடத்திலோ அல்லது ஒரு பேழை பெட்டியிலோ வைத்து கோயிலில் பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். ஆடி மாதம் மிகப்பெரிய திருவிழாவாக புடவைக்காரி வழிபாடு சிறப்பாக நடைபெறும். ஆடி மாதத்தில் மிகப்பெரிய திருவிழாவாகவும் இன்றளவும் கிராமங்களில் நடைபெறுகின்றன. பங்காளிகள் நகரங்களில் வசித்தாலும் ஆடி மாதத்தில் நடக்கும் இந்த திருவிழாவிற்கு மறவாமல் கலந்து கொள்வார்கள். அந்த அளவிற்கு புடவைக்காரி திருவிழா மிகவும் புகழ்பெற்றதாக கருதப்படுகிறது. விழாவில் கன்னிமார் அழைத்தல், பொங்கல் படையல், ஆடுகள் கோழிகள் பலியிடுதல், நேர்த்தி கடன் செலுத்துதல் என 2-3 தினங்கள் திருவிழா நடைபெறும். சில இடங்களில் பேழை பெட்டியில் வைக்கப்படும் புடவை நைந்து காணப்பட்டாலோ கிழிந்து காணப்பட்டாலோ குலதெய்வம் புடவை கேட்பதாக